கூப்பிடுவாங்க. என்ன வளர்க்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் போனால் போகட்டும் போடான்னு சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த பில்லு ஒண்ண ஜெல்லுன்னு காத்து வாங்கிட்டு தோட்டத்துல ஆராய்ச்சி பண்ண போறான். குரு பில்லுவோட சேர்ந்தாலே நாளெல்லாம் கொண்டாட்டமே. இன்னும் ஏன் இந்த தாமதம்? கண்டுபிடிப்போம் இங்கு நாமே பில்லுவண்ணன் காட்டுவதை நான். மரங்களில் ஊஞ்சலாடி இலை நடுவே ஆடி பாடி நாம் பொழுதில் ஊறுகின்றோம். தேம்தார் மலையில் தங்கம். குறி வச்சுட்டு நல்லா ஜோலிக்குது, அதோட பயங்கரமா மின்னுது. இப்போ தங்க மாதிரி தெரியலையா? இரு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாறைகள் மாதிரி இருக்கிற தங்கத்தை நாம எப்படி உண்மையான தங்கம்னு சொல்றது? நாம இத சோதனை பண்ணி பாத்துருவோம். முன்னேறி போகலாம். ட்வீசர்ஸ் ட்வீசர்ஸ், பூத கண்ணாடி பூத கண்ணாடி. ஓகே, கோல்ட் எப்படி இருக்கும்னா கெனரி yellowல இருந்து சில்வர் yellow வரைக்கும் இருக்கும். பாருங்க, இது கெனரி yellow தான். ஓகே, தங்கம் உடையாது, சிதறாது, நொறுங்காது. இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அடுத்து இப்போ அத பாறையில நல்லா தேய்ச்சிட்டு மோந்து பார்க்கணும். அதோட வாசனை எப்படி இருக்கு? ஹேய், இதுல இருந்து உலோகத்தோட வாசனை வருதுப்பா. வாழ்த்துக்கள் கீச் கீச். நடந்த சோதனைகளை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல தங்க கட்டிதாங்கிறதுல சந்தேகமே இல்ல. இது ஒரு தங்கன்னு எங்கேயோ சத்தம் கேட்டுச்ச. உண்மையிலே அதானா? தங்கம் தான். அந்த தங்கத்தை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். இப்ப நான் இந்த தங்க கட்டியை என் ராக் கலெக்ஷன்ல சேர்க்க போறேன். ஆக்சுவலா தங்கம் ஒரு பாறை கிடையாது, இது ஒரு உலோகம். அதாவது வெள்ளி செம்பு மாதிரி. உலோகமா? அதுவும் நல்லதா இருக்கும். இன்னும் அதிக தங்கத்தை கண்டுபிடிச்சீனா நீ கோல்ட் கலெக்ஷன் ஆரம்பிக்கலாம். இத கண்டுபிடிச்சது என்னால எப்பவும் நம்பவே முடியல. இந்த கூண்டில ஒரு தங்கம் இருக்கு. அச்சச்சோ, அது ஏன் தங்கம்? அச்சோ, ஏன் தங்கம்? அது உண்மையிலே என்னோட தங்கம் தான். என்னதான் நான் தான் அமுக்க பார்த்தேன். நான் எப்படி பண்ண? ஹேய் காக்கா, திரும்பி வந்துடு. என் கலெக்ஷன்ல நான் வச்சுக்கலாம் நினைச்ச ஒரு தங்க கட்டியும் இப்ப போயிடுச்சு. அழாம பொறுமையா இருக்கு கீச் கீச். பயப்பட தேவையில்லை. பிரச்சனை நடந்து காப்பாத்த பில்லு அண்ணா இருக்கா. ஆனா உன்னால என்ன பண்ண முடியும் பில்லு அண்ணா? நாம ஒரு புது தங்க கட்டிய கண்டுபிடிப்போம். நன்றி பில்லு அண்ணா. ஆனா இன்னொன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லையா? இந்த மாதிரி சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும்.
எனக்கும் தான். சரி, நம்ம இப்ப எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்? என்ன எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே? வாங்க போய் தங்கத்தை கண்டுபிடிக்கலாம். தேவதார் மலையில ஒரு தங்கம் இருக்கு. முன்னேறி போய் வீர நட போடுவோம். நீய வழி நடத்து பெல்லு, நான் பின்னாடியே வரேன். எங்க போனாங்க? ஆமா, நான் தங்கத்தை கண்டுபிடிச்சது சரியா இந்த இடத்துல தான். தண்ணியா? தண்ணினாலே எனக்கு ஜன்னி வந்துருமே. தங்கத்தை கண்டுபிடிக்க நீரோட்டம் தான் சரியான இடம். அங்க பாருங்க, அடியில ஒரே கருப்பு மணலா இருக்கு. கருப்பு மணல் இருந்தா அங்க கண்டிப்பா தங்கம் கிடைக்கும்னு இதுல போட்டிருக்கு. என்கிட்ட வராத, தள்ளி போடு. நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க தங்கத்தை கண்டுபிடிக்கலாம். நான் கண்காணிக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிறேன். என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எனக்கும் தான். எனக்கும் ஒண்ணும் கிடைக்கல. டேய், இப்படி பண்ணாத. குரு, நிறுத்து. குரு, தங்கத்தை கண்டுபிடிக்க வேற ஏதாவது ஒரு நல்ல வழி இருக்கும். நான் சொல்றேன், தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சிறந்த வழிகள். ஓ, இது போட்டிருக்கு. ஹலோ தேர்தல் வேட்டை நண்பர்களே, நீங்க தங்கத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி தேடணும்னு நான் சொல்றேன். முதல்ல உங்க பேனை தண்ணிக்குள்ள முக்குங்க. மணல் அழுக்கோட சேர்த்து அதை அப்படியே வெளியேடுங்க. உங்ககிட்ட உண்மையான பேன் இல்லனா நீங்க பை பேனை கூட பயன்படுத்தலாம். பின்னாடியும் முன்னாடியும் உங்க பேனை அப்படியே ஆட்டுங்க. லைட்டான பார்ட்ஸும் ஹெவியான பார்ட்ஸும் அப்படியே தனித்தனியா பிரியும். தண்ணியும் லைட்டான பார்ட்ஸும் கீழே கொட்டிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் சுத்துங்க. ஹெவியான பொருட்கள் எல்லாமே பேன்லயே இருக்கணும். உதாரணத்துக்கு கருப்பு மண், பெபிள்ஸ், அப்புறம் இங்க பாருங்க, இது தங்கம் தானே? ஆமா, தங்கம் தான். நான் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். தங்கம். தங்கத்தை சலிக்க ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. முன்னேறி போய் வேலையை வெற்றிகரமா முடிப்போம். மூக்கு வலிக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நாம கண்டுபிடிக்கிற தங்கத்தை எடுத்துட்டு போகதான். கொஞ்சம் கிறுக்கா இருந்தாலும் சில நேரத்துல நறுக்குன்னு வேலை பாக்குற டாகி தான் இவன். நல்ல பையன். ஓ தங்கம், நான் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அந்த தங்கம் எனக்கு தான் சொந்தம். இது பார்க்க தங்க மாதிரி தான் தெரியுது, ஆனா இது வித்தியாசமா இருக்கு. இது ஜொலிக்கவே இல்ல. இதோட கலர் கூட ஆரஞ்சு yellowவா இருக்கு. அதோட இது உடையுது. தங்கம் உடையாது. எப்பா முட்டை வாசனை அடிக்குது. இதுக்கு பேரு பைரைட். இது போலி தங்கம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகான பாறைன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஆனா தங்கம் கிடையாது. ஆமா, இது தங்கம் கிடையாது, ஆனா என் கலெக்ஷன்ல இதை நான் சேர்த்துக்கலாம். ஹே, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நாள் முழுக்க தேடியும் நமக்கு இங்க எதுவும் கிடைக்கல. மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புவோம். ஓ, நிஜமாவா கீச் கீச்? ஓ, நீ கவலைப்படாத கீச் கீச். நாம நாளைக்கும் வந்து முயற்சி பண்ணலாம். இது நிஜமாவே ஜொலிக்குது. மஞ்சள் நிறத்துல இருக்கு. அதோட இது உடையல. இதுல இருந்து மெட்டல் வாசனை வருது. இது என்னோடது, என்னோடதுதான். தங்கம் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு.
யார் தங்கம் ஏன் தங்கம் இப்ப இது என்னோடது. இப்போ என்னோடது தங்கம் 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 ஏன் என்ன தங்கம் சொன்னா என்னோடது என்னோடது ஏம்மா? இல்ல என்னோடது இந்த தங்கம் என்னோடது ஓ தங்கத்தோட அவன் தப்பிச்சு போறான் நான் அதுக்கு விட மாட்டேன் கீச் கீச். அவன் கிட்ட இருந்து தங்கத்தை திரும்ப வாங்கிட்டு வரேன். முன்னேறி போலாம். எனக்கு தங்கம் கிடைச்சிருச்சு பில்லு ஆனா நீ இப்போ பங்கமாக போற நீ நினைக்கிறத நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அச்சோ கையை விட்டுருவா போல இருக்கேன் இரு நான் உனக்கு உதவி பண்றேன் முதல்ல இந்த கையை எடுத்து விட்டுறேன் அடுத்தது இந்த கை டாடா பாய் ஓ ஹலோ ரொனால்ட். எப்படி நீ இங்க உன் அங்கே தங்கம் மாதிரி மனசு இருக்கிற ஒரு எலிக்கு ஒரு தங்க கட்டி. ஓ உதவிக்கு ரொம்ப நன்றி பில்லு அண்ணா உனக்காக நான் எதையும் செய்வேன் கீச் கீச். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கீச், கீச். ஆகா ஆகா